ஆனால் ரேஞ்ச் ஃபார்முலா என்ன? எகெயின் இது உங்கள் மைண்டில் வந்துருக்கணும். u ஸ்கொயர் sin 2θ/g. எகெயின் இந்த இடத்துல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஆர் இஸ் ஒன்லி ப்ரொபோர்ஷனல் ஆன் u ஸ்கொயர் sin 2θ. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் உங்களுக்கு கிவன் நீங்கள் என்னன்னு புரிஞ்சுட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான தேவையான ஃபார்முலாஸ் வந்து உங்கள் மைண்ட்லேயும் இல்லை உங்கள் ஒர்க் ஷீட்லேயும் இப்படி வந்துடணும். சரி, இப்போ வந்து டேட்டா எடுத்ததெல்லாம் k1 கைனடிக் எனர்ஜி k1 எடுத்துக்கிறேன். k1/k2 ஈக்குவல் டு 4/1. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? k இஸ் ப்ரொபோர்ஷனல் டு v ஸ்கொயரா? அப்போ இது எப்படி எழுதுலான்னா v1 ஸ்கொயர் பை v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/1. ஸோ நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் த ஏர் மேக்ஸிமம் ஹைட் இஸ் ஆல்சோ 4/1. அப்படின்னா என்ன? h1/h2 ஈக்குவல் டு 4/1. நம்ம h எதுக்கு ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னு பார்த்துக்கோம். u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ which is nothing but u1 ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ1 கரெக்ட் தான். θ1 போட்டுக்கணும் ஏன்னா h1. u2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ2. ஓகே, இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி வந்து நம்ம யூன்னு படித்து பழகிருக்கோம். கைனடிக் எனர்ஜியில் வந்து வீன்னு படித்து பழகிருக்கோம். பட் ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் பண்ணுறேன் u1 ஸ்கொயர் பை u2 ஸ்கொயருக்கு 4/1 போட போகிறேன். again இங்கே 4/1 cancel. so sin square θ1 is equal to sin square θ2. அப்போ என்ன அர்த்தம்? θ1 is equal to θ2. அப்போனா மட்டும்தான் இந்த ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரி, ஓகே, நான் இங்கே சைடில் எழுதிக்கிறேன். θ1 equal to θ2. இடம் பத்தில் போர்டை அழைச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆக்சுவல் கொஷின் ரேஷியோ ஆஃப் த ஏர் ரேஞ்சஸ் r1/r2. இப்போ இந்த இடத்துல நமக்கு ரேஞ்ச் எதை பொறுத்து டிபெண்டாக இருக்குது? u ஸ்கொயர் அண்டு sin 2θ. அப்போ இட் இஸ் நத்திங் பட் u1 ஸ்கொயர் sin 2θ1 பை u2 ஸ்கொயர் sin 2θ2. ஏன் நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்துருக்கோம்? θ1 ஈக்குவல் டு θ2. அப்போ sin 2θ1ம் sin 2θ2க்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இஸ் நத்திங் பட் u1 ஸ்கொயர் பை u2 ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி v1 ஓகே u1 ஸ்கொயர் பை u2 ஸ்கொயர் என்ன பார்த்துருக்கோம்? 4/1. அப்போ நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் their ranges is equal to 4:1. ஸோ ஆப்ஷன் வந்து பி.